2 தக்காளி 2 வெங்காயம் இது போதும். நம்ம மறுநாள் வரைக்கும் பேசுவோம் இவங்க 2 பேருமே. சரி, சாம்பார் நம்ம குக்கரில் தான் வைப்போம். சரி, அதை குக்கர் எடுக்கலான்னு பார்த்தா என் தாய்க்குளம் சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க அதில். அதுதான் என்னன்னு கேட்டு வந்தேன். நல்லா ஆள் உருவத்தில் இருக்காங்க. சரி போட்டேன்னு விட்டேன். இதே நான் பண்ணியிருந்தேன்னா வச்சுக்கோங்க, ஒரு வழி ஆகிட்டுன்னு இருப்பேன். நம்ம வீட்லேயே இருக்கிறதுல குட்டி கிளாஸ் தான் நான் போட்டிருக்கேன். அது போட்டு ஒரு 3-4 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்குவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு காட்டுறேன். தக்காளியும் வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சதெல்லாம் அதில் சேர்த்துடலாம். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன் நான். நீங்கள் எப்படி சேர்த்துப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான். நெக்ஸ்ட் டைம் அரைக்கும்போது காட்டுறேன். அதுக்கப்புறம் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். நல்லா அது முழுங்குற அளவுக்கு ஊற்றணும். தாராளமாக கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அதில். அப்புறம் கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். விசில் எவ்வளோ ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குக்கர் கொஞ்சம் கோளாறானால அப்படி ஆனால் கொஞ்சம் தாராளமாக விட்டுருவேன் விசில். பாட்டிக்கு நல்லா விசில் போட்டுட்டு இருப்பான். உங்கள் வீட்டு குக்கர் எப்படி யூஸ் ஆகுன்னு பொறுத்து அந்த மாதிரி விசில் வைங்க. நல்லா வேகணும். எப்படி வெந்திருக்குன்னு நான் காட்டுறேன். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தாராளமாக விசில் விட்டுக்கோங்க. அது அந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம தாளிச்சு அதை செஞ்சு வச்சுக்கலாம். அதில் ஒரு வெங்காயம் தான் போட்டிருப்பேன், 2 தக்காளி போட்டிருப்பேன். இன்னொரு வெங்காயம் நான் தாளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் அதே மாதிரி தான் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கூட 2 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு தட்டி சைடில் வச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணுறப்போ காட்டுறேன். நீங்கள் பூண்டு இடித்து வச்சா போதும். அது தோல் உரிக்க தேவையில்லை. அப்புறம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சேர்க்கும் போது நான் காட்டுறேன்.
இப்போ வதக்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ கேஸ் பற்ற வச்சுட்டு இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிற அளவுக்கு. இப்போ அதில் கடுகு கொஞ்சம் போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளேயே சைடில் அது விசில் வந்துட்டு பருப்பு நம்ம வச்சோம் இல்லையா, விசில் போட்டுட்டு இருக்கோம் அப்படி நம்ம ஆளுது. அப்புறம் ஜீரகம், இப்போது வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். எங்கள் அம்மாவுக்கு நல்லா அது ப்ரௌன் ஆனாலும் பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா நல்லா தேஞ்சு போகிற அளவுக்கு ப்ரௌன் ஆனாலும் பிடிக்கும் அவங்களுக்கு. அப்புறம் பூண்டும் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் தான் நல்லா வதங்கணும். இப்போ இந்த கேஸில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். சிம்மிலேயே தான் வச்சு வதக்கணும். இப்போ நான் சைடில் சாப்பாடு வச்சிடுறேன். அதை நல்லா 4 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. எங்களோட அரிசியோட ரேஷியோ 2 கிளாஸ் போடுவோம், 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். 1க்கு 2 தான் நீங்கள் எப்போவுமே போடுவீங்க. இதுக்கு 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றணும், அப்போ தான் வேகும். இந்த பருப்பும் வெந்துடுச்சு, அதை நான் காட்டிகிட்ருக்கேன். இப்போ அதை தாளித்து விட்டதில் நம்ம ஊற்றிக்கலாம். கேஸில் போயிட்டு நான் அதை போய் நல்லா மசிச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அரிசி மட்டும் விசில் வந்துடுச்சுன்னா இறக்கி வச்சிடலாம். சாம்பார் அடுப்பில் வச்சிடலாம். ஒரே ஒரு கொதி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொஞ்சோண்டு அதில் புளி போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். எங்கள் அம்மாவுக்கு சாம்பார் தண்ணியாக இருந்தாலும் பிடிக்கும், கெட்டியாக இருந்தால் பிடிக்காது. இங்கே பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு இருக்கேன். தலைவன் கொதிச்சுட்டு இருக்கான். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டான். அப்படியே சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இது அம்மாவுக்கு தான் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். பேக் பண்ணி முடித்தாச்சு. அவ்வளோதான், சாம்பாரும் இறக்கிட்டேன். மறக்காமல் நம்ம எம்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.